கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த நாட்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 17வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை பார்க்கும்போது, ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஆண்டவரிடத்தில் இப்படியாய் வேண்டுதல் செய்கிறார். என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அந்த மனுஷன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன சொல்றார்? நான் உம்முடைய சீஷர்களிடத்தில் என் மகனை கூட்டி கொண்டு வந்தேன், அவர்களால் என் மகனை சொஸ்தமாக்க முடியவில்லை, என் மகனுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கொடிதான வேதனைகளும் வியாதிகளும் பலவீனங்களும் கண்ணீரும் இருக்கிறதே. ஆனால் ஸ்தோத்திரம், தண்ணீரை போல பிரச்சனை, ஸ்தோத்திரம் நெருப்பை போல பிரச்சனை. சில பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ண முடியும், சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. நெருப்பை எப்படி தொட முடியாதோ அப்படி உங்களுடைய பிரச்சனைகளை சில நேரத்தில் தீர்த்து வைக்க முடியாது. சில பிரச்சனைகளில் நாம் மூழ்கி போய் விடுவோம். பிரியமான தேவ ஜனமே, அப்படிப்பட்டதான சில வேதனைக்குள்ள இருக்கும்போது என் பிரச்சனையை யாராலையுமே சரி பண்ண முடியலன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்தின் 18வது வசனத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு பிசாசை அதட்டினார். இப்பொழுது கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ரிகாதா சந்தரபலா ரியகதடா, இப்பொழுதே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசை அதட்டுகிறேன். அது அதட்டும் போதே இல்லாமல் போய்விடும், அது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிவிடும். ஆம் பிரியமான தேவ ஜனமே, அது இல்லாமல் போனது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான், சுகமாகி போனான். ஆம் பிரியமானவர்களே, இதெல்லாம் முடிஞ்சு சீஷர்கள் தனித்திருந்து இயேசுவின் இடத்துல கேட்கிறார்கள், இது எப்படி ஆனது, எங்களால் ஏன் துரத்த முடியாமல் போனது என்று சொல்லி. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி தீய போல பிரச்சனை, தண்ணீரை போல பிரச்சனை, நான் மூழ்கி போகிறேன், என்னால் அந்த பிரச்சனையை தொட முடியல, ஹேண்டில் பண்ண முடியல, அப்படி ஒரு கட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க உபவாசம் எடுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த எல்லா பிரச்சனைகளையும் இல்லாம பண்ணுவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு தகப்பன் ஒரு மகனுக்காய் வேண்டுதல் செய்கிறது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீயிலும் தண்ணீரிலும் அடிக்கடி விழுகிறான் என்று ஆண்டவரே அவர் எவ்வளவு கொடிய வேதனையை பற்றி பேசுகிறாரோ, அதுபோல பிள்ளைகள் தொட முடியாத பிரச்சனைகள், ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகள், மூழ்கி போகிற கடன் பாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை கொண்டு நீர் அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.